ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. யோபு ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. தேவரீ, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஐ நோ வெரி வெல். உங்களால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொன்னது தான் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அழகாக செய்து முடிப்பீங்க. ஏன்னா யோபின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. தேவ பிள்ளையில் யோபு வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிச்சார். என்ன அனுமதிச்சார்? ஜீவனை தவிர நீ என்ன வேணால் சத்துருவே பிசாசனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யோபு பற்றி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். யோபு விசுவாசத்தில் நிலைத்திருப்பார் என்று சொல்லி, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இதெல்லாம் அந்த விசுவாச அறிக்கையெல்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, ஆண்டவருக்கும் தெரியும். அதே போல் யோபு நன்கு அறிந்திருந்தார். ஒருவேளை எனக்கு எல்லாம் என் வாழ்க்கையில் அழிந்து போனாலும், பிள்ளைங்க செத்து போனாங்க, இருக்கிற ஆடு மாடு ஒட்டகம் மிருகஜீவன் எல்லாம் அழிந்து போயிட்டு, ஆனாலும் கர்த்தனை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறது, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவ பிள்ளையில இந்த டிசம்பர் மாதம் 2வது நாளில் வந்திருக்கிறோம். 11 மாதங்கள் கடந்து போயிட்டு ஒருவேளை யோசித்து இருக்கலாம், ஐயோ எப்படி இந்த வருஷம் முடிய போகுது, என் வாழ்க்கையில் இது நடக்கலையே. கவலைப்படுறீங்களா? பயப்படாதீங்க. அவர் நிச்சயமாக அதினதின் காலத்தில் ஒரு நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஆமே. சங்கீதத்தின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றென்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. பாருங்க, எங்க தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரா. தாவீதுக்கு தெரியும் அவர் நிலைமை ஆடு மேய்ப்பன், ஒரு தகப்பனால சகோதரனால அங்கீகரிக்கப்படாத ஒரு மனுஷன். ஆனால் தூக்கி கொண்டு போய் ராஜாவாயும் கர்த்தர் மாற்றுகிறார். அதனால தான் சொல்றாரு, எனக்காக யாவையும் எதையும் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பீங்க. நீங்கள் செய்ய நினைச்சதை விட்டுறாதீங்க ஆண்டவரே, செய்து முடிப்பீங்க. தெய்வ பிள்ளையில உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ, இந்த வருஷம் முடிஞ்சிச்சுடா அவ்வளோதானா, என் வாழ்க்கையில் முடிஞ்சிடுமா யோசிக்கிறீங்களே, கலங்காதீங்க தேவ பிள்ளையில. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 57 சங்கீதம் 2வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். பாருங்க, இதுதாங்க சீக்ரெட்டு. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாக உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறாங்க? ஒருவேளை இந்த வருஷம் முடிய போகிறது கலங்குறீங்களா? பயப்படாதீங்க தேவ பிள்ளையில. ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார்னா, உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்போம். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அழகாக செய்து முடிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறான்ப்பா. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்கள் செய்ய நினைத்து தடைபடாதுன்னு சொன்ன போல ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்தில் 11 மாதங்களை காண செய்து இந்த 12வது மாதத்தில் 2வது நாளுக்காய் கூட நன்றி சொல்கிறான்ப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் கடைசி மாதம் வந்துடுச்சு, இன்னும் என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கலையேன்னு யாரெல்லாம் கண்ணீர் வடிச்சிருப்பாங்கன்னா, ஆண்டவரே இந்த மாதத்தில் ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இவங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இந்த காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராக. ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக போடுகிற மகிமமாக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உங்களுக்காக யாவை செய்து முடிச்சிட்டாரு. தைரியமாக போங்க. God bless you.